நியாய விலைக்கடையில் அரிசி 2 கோடி பேர் ரேஷன் அரிசி சாப்பிட்றோம். சாப்பிட்ற ஆளுகளுக்கு வர்ற அரிசி புழுத்து போய் புழு வச்சு நாரி போய் வருது. ஏன் இது இவ்வளவு காலமாக நடக்குது? ரேஷன் அரிசி சாப்பிட்றவங்க நல்ல அரிசி சாப்பிடக்கூடாதா? நல்ல அரிசியாக இந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடாதா? இந்த அரசாங்கம் தான் இப்படி ஒரு தப்பை பண்ணுதான்னு நம்ம யோசிக்கணும். அரசாங்கம் தவறு செய்யவில்லை என்பதை என் மக்களுக்கு சொல்ல சொல்லி உயர்ந்த காவல்துறை அதிகாரி மூலமாக எனக்கு தகவல் வந்துருச்சு. வீட்டில் தேடி சொல்லிட்டு போகிறார். பேர் சொல்லக்கூடாது, ஊர் சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்க பத்திரமா இருக்கணும். காவல்துறை அதிகாரிகளுக்கு ஓய்வே இல்லை. பாவம், காவல்துறை அதிகாரிகள் படுற பாடு நம்மளை விட மோசமாக தூக்கம் முடிச்சுக்கிட்டு சித்திரவதைப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுடைய வாழ்க்கையை நம்மளை நினச்சி பார்க்கணும். இப்போ என்ன நடக்குதுன்னா, அரசாங்கம் இந்த நெல்லை அரைச்சி அரிசியாக கொடுக்குற அரிசி ஆலைகளுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கு தமிழ்நாட்டில். அந்த ஒப்பந்தம் போட்டால் 100 கிலோ நெல் கொடுப்பாங்க, 60 கிலோ அரிசி கொடுக்கணும். 100 கிலோ நெல் கொடுத்தா ஆலை வச்சிருக்கவங்க அதை அரைச்சி 60 கிலோ அரிசியை அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். நீங்கள் அரைச்சி சும்மா கொடுக்க வேண்டாம், உங்களுக்கு மின்சாரத்துக்கு உள்ள பணம் கொடுத்துட்றாங்க, அதை அரைக்கிறதுக்கு பணம் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் காசை வாங்கிட்டு நீங்கள் அரைச்சி விட்டு அரிசியை மட்டும்தான் கொடுக்கணும். இது அரசாங்கத்துக்கு இது நடந்துக்கிட்டு இருக்கு நடைமுறையில். ஆனால் இங்கே என்ன நடக்குது தெரியுமா? ரேஷன் அரிசி சாப்பிட்றவங்க வாங்கி சாப்பிட்றாங்க, சாப்பிடாதவங்க வாங்கி அடுத்தவங்கள்ட்ட விற்கிறாங்க. விற்கிறது 5 ரூபாய்க்கோ 10 ரூபாய்க்கோ கூட விற்கிறாங்க. அதை வாங்கி மொத்தமாக சேர்த்து கொண்டு போய் அந்த அரிசி ஆலையில் ஒப்படைக்கிறாங்க. அந்த அரிசி ஆலைக்காரர்கள் கூடுதலாக பணத்தை கொடுத்து வாங்கி அரசாங்கம் கொடுத்த 100 கிலோ நெல்லை அரைக்காம இந்த அரிசியவே திரும்ப 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 பொட்டணம் போட்டு அங்கே அனுப்ப அது கெட்டு புழுத்து போய் மீண்டும் அதே ரேஷன் கடைக்கு வந்து சேருது என்பது எத்தனை பேர்களுக்கு தெரியும்? எவ்வளவு பெரிய பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் பத்தியலா. நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இரு, பதவியில் இரு, பணத்தை வச்சுக்க, ஒரு நாள் மரணம் என்பது உறுதி. மாவீரன் அலெக்சாண்டர் சாக போறது சொல்றேன், என்ன செத்து போனா என்னை சவப்பெட்டிகளை வச்சு சவத்தை யார் தூக்கணும்? மருத்துவர்கள் தூக்கணும். இந்த நாட்டில் உயர்ந்த மருத்துவர்கள் தூக்கணும்னு சொன்னாரு. அடுத்தபடியாக சவப்பெட்டிகளை என் உடம்பை வைக்கும்போது கையை உள்ளே வச்சு இப்படி வைக்காம கை 2ஐயும் வெளியில் வச்சு தூக்கிட்டு போங்கன்னு சொன்னார். 3ஆவதாக நான் சம்பாரிச்சு வச்சிருக்க காசு பணம் அத்தனையும் வெள்ளி வைரம் வைடூரியம் தங்கம் எத்தனை இருக்கோ அத்தனையும் வீதியெல்லாம் அங்கங்கே கூச்சி வைங்க, ஏழை எளிய மக்கள் எடுத்துக்க சொல்லுங்கன்னு. இப்போ கேட்குறாங்க, எதுக்கு என் மருத்துவரை தூக்க சொன்னீங்கன்னு. மாவீரன் அலெக்சாண்டர் உலகத்தை கட்டி ஆண்ட நான் மரணத்தின் போது எந்த மருத்துவர்களாலும் என்னை காப்பாற்ற முடியவில்லை, மரணத்திலிருந்து யாரையும் காப்பாற்ற முடியாது என்பதை உலகம் உணர வேண்டும், அதுக்காக சொன்னேன். அடுத்தபடியாக கை 2ஐயும் வெளியில் வைக்க சொன்னீங்களே, ஏன்? உலகத்தை கட்டி ஆண்ட மாவீரன் உயிர் போச்சு, பொணமா போறேன், ஒன்றும் இல்லை, வெறுங்கையோட போறான்டா அப்படின்னு உலகம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கையை வெளியில் வைக்க சொன்னேன். அடுத்தபடியாக 3ஆவதாக பொருளெல்லாம் வைக்க சொன்னீங்களே, ஏன் அப்படின்னா மாவீரன் அலெக்சாண்டர் வெறுங்கையோட போனது போனேன், சொத்தெல்லாம் யார்கிட்ட கொடுத்தான்னு தெரியல, நாளைக்கு சொல்லப்படாது, அதனால எல்லாத்தையும் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துட்டு போனேன்னு உலகம் சொல்லணும்னு சொல்லி அதை படித்தேன். பாட புத்தகத்தில் படித்தோமா இல்லையா? அவர் தான் செஞ்சாரா? நம்ம நாட்டில் யாரும் இல்லையா? நம்ம